இதுவரைக்கும் எங்களுக்காக பேச ஒரு ஆள் தேவைப்பட்டதில்லை. நான் தூது விட்டதும் இல்லை. முதல் முறையா நான் அவளுக்கு தூது விடுறேன். நீ அவகிட்ட எதுவா இருந்தாலும் எந்த பயமும் இல்லாம என்கிட்ட பேச சொல்லு. சொல்றேன் பெரியப்பா. ஆ, அதுக்கு முன்னால நான் சொல்ற மாதிரி செய். என்னது? அது என்னன்னா, இப்படி ஒரு ஏற்பாட்டுக்கு தயாரா இருக்க சொல்லு. குவைட் இன்ட்ரெஸ்டிங் பெரியப்பா. நிச்சயமா சொல்றேன் பெரியப்பா. பெரியம்மா, பெரியம்மா. ஆ, சொல்லுமாயா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்கிட்டயா? என்ன கேள்வி? எதை பத்தின கேள்வி? யார பத்தின கேள்வி? நான் ஒரு கேள்விதான் கேட்க போறேன்னு சொன்னேன். நீங்க பதிலுக்கு இத்தனை கேள்வி கேக்குறீங்களே பெரியம்மா. கேள்வினாலே எப்பவுமே எனக்கு ஒரு பயம்தான். சரி கேளு. இந்த வீட்லயே பெஸ்ட் கப்பிள் யாரு? ஆ, அதாவது சிறந்த ஜோடி யாரு? என்ன இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்காதீங்க, பதில மட்டும் சொல்லுங்க பெரியம்மா. பெஸ்ட் கப்பிள் யாரு? ஆ, மணியண்ணனும் பத்மாவும். அவங்க எப்படி பெரியம்மா பெஸ்ட் ஆக முடியும்? அப்புறம் வேற யார் இருக்கா? ஆ, நம்ம சிவா தம்பியும் பார்வதியும். அவங்க 2 பேரும் தான். நீங்க யாரெல்லாம் பெஸ்ட் கப்பிள் இல்லையோ அவங்கள மட்டும் தான் சொல்றீங்க. அப்புறம் இந்த வீட்ல அப்படி யாரு? என் லைஃப்ல நான் பார்த்ததுலயே பெஸ்ட்னா பெஸ்ட் அப்படி ஒரு ஜோடி இருக்காங்க. அவங்கள பெஸ்ட் பேருங்கிறத விட பெஸ்ட் காதல் ஜோடின்னு கூட சொல்லலாம். அப்படி யாரு இந்த வீட்ல இருக்காங்க? அந்த ஜோடி நீங்களும் பெரியப்பாவும் தான். நாங்களா? ஆமா, நீங்க தான். நாங்க எங்க அப்படியெல்லாம். பஞ்சு மிட்டாய் கடையே உங்களுக்காக கொண்டு வந்தவரு பெரியப்பா தாங்கிறது எங்களுக்கும் தெரியும். என்ன இப்போ திடீர்னு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு பெரியப்பா என்னை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. உன்னை விட்டு என்கிட்ட சொல்ல சொன்னாரா? என்ன சொன்னாரு? இது வரைக்கும் நீங்க 2 பேரும் பேசாமலேயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களாம். இப்போ பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்களாம். கட்டாயமா? எனக்கு புரியல மாயா. நீங்க உங்க மனசுல எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, சொல்லவும் மாட்டேங்கிறீங்களா. அது எதுவா இருந்தாலும் தைரியமா நீங்க பேசலான்னு சொன்னாரு. அப்புறம் பெரியப்பா வேற ஒரு விஷயமும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? காலையில அவர் வேலையா போற மாதிரி கிளம்புவாராம். அப்போ நீங்க வந்து போற வழியில என்ன கோவில இறக்கி விட்டுட்டு போக முடியுமான்னு கேட்கணுமா. அதுக்கு பெரியப்பா, ஐயோ இல்ல எனக்கு வேலை இருக்கு, அவசரமா நான் போகணும்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் நீங்க பரவாயில்லன்னு சொல்லணுமா. அதுக்கப்புறம் அவரு போற மாதிரி போவாராம். போனவரு திரும்ப வந்துட்டு சரி சரி வா, நான் உன்னை கோவில இறக்கி விட்டுட்டே போறேன்னு சொல்லுவாராம். என்ன மாயா, என்னென்னவோ சொல்ற? இருங்க பெரியம்மா, இன்னும் முடியல. அதுக்கப்புறம் நீங்களும் இல்ல இல்ல கோவில்ல என்ன இறக்கி விட்டீங்கன்னா நீங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவீங்களாம். அதுக்கு அவரு ஐயோ நான் இறக்கி வேணா விடுறேன், என்னால உள்ளெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லுவாராம். அப்புறம் நீங்க வந்து இல்லங்க ஒரு 5 நிமிஷம் தான்னு சொல்வீங்களாம். அதுக்கு அவரு சரி சரி என்ன பண்றது,
உனக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு அவரும் உங்க கூட வருவாராம். ஆ, இதெல்லாம் முக்கியம் இல்ல. அங்க போய் நீங்க நினைக்கிறத அவர்கிட்ட சொல்லணுமா? ஜானகி, அது வந்துட்டேங்க. ஆ, ஆ, சொல்லுங்க. நான் நான் போயிட்டு வரேன். ஆம், ம். அது அ, போற வழியில என்ன கோவில்ல இறக்கி விட்டுட்டு போக முடியுமா? ஆ, 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 எனக்கு எனக்கு வேலை இருக்கு. நான் அவசரமா போகணுமே. சரி, பரவாயில்லைங்க. அண்ணி வாங்க நீ, நான் வேணா உங்களை கோவில்ல இறக்கி விடுறேன். ஆ, ஆம். அ, அ, சித்தப்பா, ஆ? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நீங்க தான் டிராப் பண்ணணும். அதுல என்ன இருக்கு? அண்ணிய கோவில்ல இறக்கி விட்டுட்டு அப்படியே உன்னையும் சேர்த்து இறக்கி விட்டுறேன். ஆ, அவங்க போறது அந்த பக்கம், நான் போறது இந்த பக்கம் சித்தப்பா. ஓ அப்படியா? ஆ, ஆ. சரி சரி, வா, நான் உன்னை கோயில்ல இறக்கி விட்டு போறேன். கோவில்ல நீங்க இறக்கி விட்டீங்கன்னா நீங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ, இறக்கி வேணா விடுறேன் ஜானகி. என்னால உள்ளலாம் வர முடியாது. இல்லங்க, ஒரு 5 நிமிஷம். சரி சரி, என்ன பண்றது? உனக்காக நான் வரேன். வா வா. ம். ஆ, அது என்னாச்சு? பூஜை சாமான் எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஆ, நான் வெளியில இருக்கேன். நீ போய் எடுத்துட்டு வா. ஆ, மாயா, சரி நீ வா. நீ எங்கேயோ போகணும், நீ உன்னை இறக்கி விட்டு நான் போறேன். இருங்க சித்தப்பா, நான் இன்னும் ரெடியாகவே இல்ல. பெரியம்மா போனதும் நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நான் ஒன்று பண்றேன். அந்த மோட்டர்ல ஏதோ ரிப்பேர் நானுங்க பேலுங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். ரெடி ஆயிட்டுனா என்ன கூப்பிடு, நான் வரேன். சரி சித்தப்பா. சரி. ஆல் தி பெஸ்ட் பெரியம்மா, போங்க. ஆ. சீனு, சொல்லுங்க அத்தை. எங்க வெளியே கிளம்பிட்டியா? ஆமா அத்தை. இப்ப எப்படி வெளியே போறியோ அதே மாதிரி திரும்பி வரணும். அதே மாதிரி திரும்ப வரணுமா? என்ன அத்தை சொல்றீங்க? நேத்து ராத்திரி வந்தியே, அந்த மாதிரி வராதன்னு சொல்றேன். ஆ, அது அது வந்து அத்தை, அது நான் எனக்கு எல்லாமே தெரியும் சீனு. உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கணும் எனக்கு தெரியும். இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல அத்தை. நான் இது வரைக்கும் உங்க மாமா கிட்ட மாயாவை பத்தி தவிர வேற யார பத்தியும் பேசினது கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் உங்க 2 பேருக்காகவும் பேச போறேன். அத்தை, அது 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 எப்படி உங்களுக்கு? நான் உன்னை வளர்த்தவடா. உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். அத்தை, நான் பேசுறேன். மாமா அதுக்கு
ஒத்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா நான் ஒத்துக்க வைப்பேன். நீ கவலைப்படாத. இது வரைக்கும் நான் எனக்காக அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்ல. உங்க வாழ்க்கைய எனக்கு நான் வரமா கேட்க போறேன். கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் அந்த நம்பிக்கையோடவே இரு. வா போலாங்க. உட்காரு. ம். அப்புறம் மாயா எங்க கிளம்பிட்ட? வெளியே போறேன். வா, ஏன் நான் வேணா உன்னை டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், சித்தப்பா வராரு. காலம் பூரா அவரா வந்து உன்னை விட போறாரு. நான் தானே வர போறேன். என்ன சீனு, பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. காட்சி மாறும்போது பேச்சு மாறதானே செய்யும். இவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறான்? நீ மனசுக்குள்ள நினைக்கிறத நேரடியா என்கிட்ட கேட்டுடலாமே. ஆ, நான் என்ன நினைச்சேன் சொல்லு பாப்போம். நான் ஏன் இப்படி பேசுறேன்னு தானே நினைச்சேன். நான் எதுவும் நினைக்கல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய் மாயா, மாயா இரு இரு மாயா, ஏன் இப்படி பயப்படுற? ஏற்கனவே பெரியம்மா நம்ம மேல சந்தேகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இது அவங்களுக்கும் தெரியும். மாயாவுக்காகவும் சீனுக்காகவும் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாம எந்த விஷயத்தையுமே மறைச்சதில்ல. இவங்க விஷயத்தை தான் நான் ரொம்ப நாள் மறைச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால மறைக்க முடியாது. எத்தனை நாள் தான் நான் இந்த பாரத்தை சுமக்க முடியும்? அதான் உங்ககிட்ட இறக்கி வைக்க போறேன். ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நீ படுற அவஸ்தைய என்னால பார்க்க முடியல ஜானகி. அதான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த ஏற்பாட்டை நானே வலிய வந்து பண்ணிருக்கேன். என்ன சொல்ற நீ? நம்ம விஷயம் அவங்களுக்கு தெரியும்னு அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. அத பத்தி மாமாட்ட பேசதான் அவங்க கோயிலுக்கே போயிருக்காங்க. இந்த விஷயத்துல எனக்கு உங்க ஆதரவு தேவைங்க. சீனு நாம வளர்த்த பிள்ளை, மாயா என்னோட தங்கச்சி பொண்ணு. 2 பேருமே இந்த வீட்டு பிள்ளைங்க தான். அவங்க சந்தோஷமா இருந்தா அது நாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி. அதனால நீங்க உங்க நீதி நியாயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பாசத்தை காட்டுங்க. இவங்களுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? இந்த முறை நீ எது சொன்னாலும் நான் கோவப்படுறதா இல்லை. உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அது பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலைனாலும் சரி, உன் விருப்பம்தான் என் விருப்பம். லூசா நீ? பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நீயும் நானும் பாதிக்கப்படுறது மட்டும் இல்ல,
பெரியம்மா தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? என்ன சீனு எல்லாம் தெரிஞ்சிருந்தா இப்படி கேக்குற? இது பெரியப்பா ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம். எந்த காரணத்து கொண்டும் இத அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. தடுக்க நினைக்கிறவங்களையும் அவர் சும்மா விட மாட்டாரு. அத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. நீ சும்மா இரு. புட அறிவு கெட்டவனே, இப்படி சுயநலமா யோசிச்சுட்டு இருக்க? இந்த விஷயம் மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. இத முதல்ல தடுத்தாகணும். ஏய் ஏய் மாயா, போலாமாங்க? ஒரு நிமிஷம். ஏங்க, ஆ, இதோ எல்லாமே வீட்ல இருந்தே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி. ஒரு முழம் பூ கொடுமா. எவ்வளோ? 50 ரூபாய். ஆ, ஏய் மாயா, இவகிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமே. இவ பாட்டுக்கு போறா. பூ எடுத்துப்போ. எதுக்குங்க இதெல்லாம்? ஆசையா வாங்கி கொடுக்கறப்போ வேணான்னு சொல்லக்கூடாது. இந்தா இந்தா. ம். ம். போலாம். வாங்க ஐயா, வணக்கம். வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அர்ச்சனா யார் பேருக்கு? அவர் பேருக்கு அம்பாள் பேருக்கே பண்ணிடுது. கொடுங்க. ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அனுகிரக மாரியே போற்றி, ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி, ஓம் அங்கு சமேந்தியவளே போற்றி, ஓம் ஆதார சக்தியே போற்றி, ஓம் ஆதி பராசக்தியே போற்றி, ஓம் உருளிங்கபவளே போற்றி, ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி, ஓம் இடரை கலைவாய் போற்றி. கடவுளே, இன்னைக்கு நான் மாயா சீனுவை பத்தின விஷயத்தை இவர்கிட்ட சொல்ல போறேன். எந்தவித மனக்கசப்பும் வராம இவர் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்க நீதான் துணையா இருக்கணும். ஜானகி மனசுல இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்ல போறா. அது எதுவா இருந்தாலும் நிறைவேற்றி வைக்க நான் ஆசைப்படுறேன். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये कर्पूरनीराञ्जनं समर्पयामि.
ஜானகி ஆ. இரு. கண்ணாடி இருந்தா நீ சரியா வச்சுப்ப. இங்க உன் கண்ணாடி நான் தான். தனம் தானியம் தவ புத்திர லாபம் தீர்க்கமாயுகு. இந்தாங்கோ வாங்கோ. ஜானகி ஆ? என்ன கோயில்ல கூட்டத்தையே காணும்? நடசாத்திர நேரமாக போதில்ல, அதான் எல்லாரும் சீக்கிரமா கும்பிட்டுட்டு போயிருப்பாங்க. ஓ, மாயா உங்ககிட்ட சொன்னால? ஆ. எதங்க? நான் சொன்னத ஆ, சொன்னா. அப்புறம் எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்கு? உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீ புழுங்கிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அத என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? மாயாவும் சீனவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கங்க. மாயாவோட அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான். என்னங்க என்னங்க என்னாச்சுங்க?